ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரம்பு. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் போல் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் வச்சுட்டு தேங்காய் போலி செய்கிறதுக்காக நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கப் போல் மைதா மாவு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக ஆயிலும் கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா சுட வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். மஞ்சத்தூள், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஆயிலும் நெய்யும் சுட வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாவில் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இது எதனால் இப்படி கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, போலி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த மாவு நல்லா ஒரு ரப்பர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால இது போல் ஆயில் சுட வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் அதை விட இலகுவான பதத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் போலி திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் ஆயிலை மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டால் இந்த மாவு ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினா நம்ம போலி திரட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காவில் ஒரு 5 போல் ஏலக்காயில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் விதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஆட்டங்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் பொட்டுக்கடலையும் கூட சேர்த்து அரைக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் வச்சு மட்டும் இந்த தேங்காய் போலி செய்ய போகிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய பெரிய தேங்காய் பூவாக இருக்கும். நம்ம ஒரு தடவை அரைச்சி விட்டோன்னா இது போல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் பூ நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்ததாக பூர்ணம் செய்கிறதுக்காக வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிறேன். 2 கப் போல் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தூசி, மண் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால ஒரு தடவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நம்ம இந்த பூர்ணத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிற வரைக்கும் தேங்காவை ஒரு வாணலியில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துட்டாவே போதும். வெல்லமும் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. வெல்லத்துக்கு பாகு பதம் ஒன்றும் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சாவே போதும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். லைட்டாக இலகுவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இறக்கி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும். ரொம்ப திக்காகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இந்த பதம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லைட்டாக திக்காக இருக்கும். தேங்காய் போலி பொறுத்த வரைக்கும் பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம். இதுக்கு பாகுபதம் ஒன்றும் தேவை கிடையாது. இந்த பூர்ணம் செய்யும்போது லைட்டாக திக்காக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டாவே போதும். ரொம்ப இலகுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா போலி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு இலகுவாக இருக்கணும். போலி திரட்டதுக்கு கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சப்பாத்தி திரட்டுற கல் மேலே ஒரு கவர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மைதா மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் இது போல் தட்டிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூர்ணத்தை ஒரு சின்ன பீஸ் உருண்டையாக பிடிச்சி உள்ளே வச்சதுக்கப்புறமா
எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நல்லா தட்டினதுக்கப்புறமா கவரோட இன்னொரு சைடு எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விரலை வச்சே லைட்டாக அழுத்துனாவே போதும். போலி திரட்டுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம விரலை வச்சும் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படின்னா உள்ளங்கை வச்சும் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா விரிச்சதுக்கப்புறமா தோசைக்கல் சுட வச்சுட்டு 2 பக்கமும் நெய் தடவி சுட்டு எடுத்தால் சூப்பரான தேங்காய் போலி ரெடி. சம்டைம்ஸ் வீட்டில் நிறைய தேங்காய் மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தேங்காய் போலி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சாவே ஒரு 4லேருந்து 5 நாள் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே மாவுக்கு கொஞ்சம் போல் நம்ம ஆயில் சுட வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.